கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும். சரியா? கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிங்க. அது ஒரு அற்புதமான வார்த்தைகள். அதாவது கர்த்தர் வசனம் சொல்லுது, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல அப்படின்னு. ஆனா அதாவது அது என்ன, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனம் மாற மாட்டார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்தார் என்றால் அதை அவர் செய்து முடிப்பார். நம்ம ஒன்றும் பெரிய நல்லவங்க கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய நீதிமான்கள் கிடையாது, பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்கு. ஆனாலும் அவர் தமது கிருபையின் நிமித்தம், அவருடைய இரக்கங்களின் நிமித்தம் அவர் இறங்குகிறார். இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்டது. அப்பவே அவர் அவ்வளவு இரக்கமுள்ளவராக இருந்தார். அப்ப இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் தன் குமாரன் ஆகிய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய உங்களுக்காக எனக்காக தன்னை பலியாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வழியாய் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகத்தான் வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அவர் யாராலையும் திறக்க முடியாத அந்த புஸ்தகத்தை அவர் திறந்தார். அல்லேலூயா. ஆனா யாராலையும் திறக்க முடியலன்னு சொல்லி யோவான் அழுகுறார். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை திறந்த போது அங்கு பரலோகத்திலே அமைதல் உண்டாயிற்று என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் உங்களை தண்டிக்க நினைச்சேன், ஆனா மனம் மாறல. நான் உங்க மீது கிருபையா இருக்கிறேன், உங்க மேல இரக்கமா இருக்கேன். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேங்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறேன். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அவர் ஜெயம் கொண்டவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எதை வெற்றி சிறந்தார்? சாத்தானை வெற்றி சிறந்தார், சர்ப்பத்தை வெற்றி சிறந்தார். நீங்களும் நானும் செய்கிற இன்னும் செய்ய போகிற எல்லா பாவங்களையும் அவர் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார், வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் என்று குறிப்பிடப்பட்டவர் இந்த 6ஆம் வசனத்துல அவரை இப்படியாய் அந்த யோவான் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னா, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. என்ன? இரத்த களரியாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. நடக்க முடியாமல் நடந்து வருகிற ஒரு ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அதே கோலத்திலே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களே என்னையும் தண்டிக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை அவர் பார்க்கிற போது, என் மகன் இதற்காகத்தானே ஒரு ஆட்டுக்குட்டியை போல என் மகன் அடிக்கப்பட்டார், என் பிள்ளைகளை அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என் மகனை நான் பலியாய் கொடுத்தேன் என்று சொல்லி அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் வழியாக உங்களையும் என்னையும் பார்த்து உங்கள் மீதும் என் மீதும் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், மனம் மாறாமல் இருக்கிறார். அவர் நம்மை தண்டிப்பதில்லை. அதோடு கூட வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைக்கிறார். ஆகவே பயப்படாதேயுங்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, வரிசையாக அவர் முத்திரைகளை உடைத்து கொண்டே இந்த 8ஆம் அதிகாரத்தில் அவர் 7ஆம் முத்திரையை உடைக்கிறார். யார்? ஆட்டுக்குட்டியானவர். அப்போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. முத்திரைகளை அவர் உடைக்கிற போது பரலோகத்திலே அமைதல் உண்டாகிறது. நம்முடைய இருதயத்திலும் அவர் அமைதலை தருகிற தேவனாயிருக்கிறார், சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சகரியா 8 நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர்
உங்களுக்கும் எனக்கும் தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், பயப்படாதேயுங்கள், உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை திரும்ப நினைத்தேன். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உண்மையை பேசுங்க. சும்மா மாய் மாலமா பொய்யும் புரட்டும் பேசாதீங்க. உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். இல்லையா? அப்படியே மாய்மாலமாவே வாழ்ந்து 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 மாயம் பண்ணி வேஷம் போட்டு அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு மாத்தி 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 பேசி எது சரி எது தப்புன்னு இல்லாம அப்படியே அந்தந்த மேனிப்புலேட் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி இருக்காதீங்க. சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் கர்த்தருடையது. ஆனா நம்முடைய வாசல்கள்ல நம்முடைய காரியங்கள்ல நம்ம ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறோம் என்றால் அதிலே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு, ஒருவேளை நாம் ஒரு அலுவலகத்திலே மேலதிகாரியாக இருப்போம் என்றால் நம்மோடு கூட இணைந்து பணியாற்றுகிற சக ஊழியர்களுக்கு, அல்லேலூயா, ஒரு ஊழியத்திலே கர்த்தர் ஒரு அதிகாரமுள்ள இடத்தை நமக்கு கொடுத்திருப்பார் என்றால், நம்ம ஒரு சபையை நடத்துகிறோம் என்றால், அல்லது சபையில முக்கியமான பொறுப்புகளிலே நாம் இருக்கிறோம் என்றால், அதிலே ஒரு பிரச்சனை என்று வருகிற போது சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். தீங்கு நினைக்காதீங்க. அட சொல்றாரு, நான் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சா ஒரு வினாடியில ஒரு வினாடியில 1000ல் ஒரு பங்கு அந்த நேரத்துல தீங்கு செய்ய முடியும். எவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சிலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றதே. அப்ப இந்த எருசலேமிலே இருக்கிற எல்லாரையும் விட அவங்க பாவிகளா இருந்தாங்களா? ஆண்டவர் கேட்கிறாங்க. அப்படி அல்ல. எச்சரிப்பு உண்டாகும்படி. டெக்சாஸ்ல வெள்ளம், நம்ம கேரளா மலைப்பகுதிகள் அப்படியே சரிந்து விழுந்ததை நம்ம பார்த்தோம். அப்படியே தூங்கி கொண்டிருந்தவர்கள் இரவோடு இரவாக அப்படியே மரித்து போன காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஊர்ல ஒரு கொரோனா வந்தபோது நம்முடைய தலைநகரத்துல டெல்லி பட்டணத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு மரணம் வந்ததை நாம் பார்த்தோம். பார்க்ல இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுகள்ல அந்த உடல்களை அடுக்கி வைத்திருந்ததை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இருதயத்திலே தீங்கு நினையாமல் இருங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க. இருதயத்துல கூட தீங்கு நினைக்காதீங்க. பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். வாழ்நாள் காலம் அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. சும்மா பொய்யா ஆணைட்டான், சத்தியமா ஆமா எனக்கு தெரியும் இவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே செய்யாத ஒருவனை மாட்டி விடுறதுக்காக பொய் ஆணையிடாதீங்க. அது மேல பிரியப்படாதீங்க. நான் வர்றேன், நான் வந்து சாட்சி சொல்றேன், கோர்ட்டுக்கு நான் வர்றேன், பார்க்காததெல்லாம் பார்த்தேன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மகிட்ட என்ன கேட்கிறார்? தாழ்மையா இருக்க சொல்றாரு, அன்பா இருக்க சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு. பொய் பேசாதீங்க, உண்மையே பேசுங்க. உங்க வாயிலிருந்து பொய் வர வேண்டாங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கற்பனைகளை எல்லாம் நம்ம கை கொள்ளும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அந்த வாயில வர பொய்யும் புரட்டும் மாய்மாலமும் தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையா இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம். நம்முடைய அகம்பாவங்களை விடுவோம், நம்முடைய பெருமைகளை விடுவோம், நம்முடைய மேட்டுமைகளை விடுவோம், உண்மையா இருப்போம், சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தீர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். யாருக்கும் விரோதமா இருதயத்துல கூட தீங்கு நினைக்காமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ரிபலகர ஷகர பலகரபா ஒரு கலர் பலகரபா. தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே, நான் பட்ட பாடுகள் போதும் ஆண்டவரே.
என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வேளையிலே ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் தகப்பன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் 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 ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, அப்பா, ஒருவனும் தன் இருதயத்திலே கூட பிறனுக்கு தீங்கு நினையாதிருப்பானாகன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. பொய் உன் வாயில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஓரி கால ஷகரபா ஓரி மாலகாரா சியாக்கர மலக்கரபா. தகப்பனை இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்குங்க இறங்குங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுவோமா? இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் அல்லவா? என்னென்ன காரியங்களிலே நம்மிடத்திலே குறை உண்டோ, ஒருவேளை பொய் உதடுகள் இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என் பொய்களை மன்னிங்கப்பா. பிறனோடு உண்மையை பேச எனக்கு கிருபை தாங்க. பிசினஸ்னா பொய் தான் பேசணும்னு நான் நினைச்சிட்டேன் ஆண்டவரை. இல்ல ஆண்டவரை, இந்த நாள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அவர் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல, அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் ஜனமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பயப்படாதீங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஒரு கால ஷக்கரபலகரதடகரபா சொல்லுவீங்களா? சொல்லலாமா? சொல்லலாமா? ஆண்டவரே மன்னிங்கப்பான்னு சொல்லலாமா? மன்னிங்கப்பா, என் பொய்களை மன்னிங்க, என் மாய்மாலங்களை மன்னிங்க ஆண்டவரே. நான் பொய் சாட்சி ஒருவேளை சொல்லியிருந்தா மன்னிங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மன்னிங்கப்பா. பொய்யா ஆணையிட்டு இருந்தா, பொய்யா சத்தியம் பண்ணியிருந்தா மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. பா, அப்படியே மேனிப்புலேட் பண்ணி மாய்மாலமா இருந்து பழகிட்டேன்ப்பா, என்ன மன்னிங்க. ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தின் ஆழத்துல இருந்து மன்னிப்பு கேளுங்க. மன்னிங்க ஆண்டவரே. என் பெருமைகளை, விரோதங்களை, வைராக்கியங்களை, கசப்புக்களை, மார்க்க பேதங்களை மன்னிங்கப்பா. அப்பா, எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க, சுத்த நாவை கொடுங்க, உண்மை பேசுகிற உதடுகளை கொடுங்க. கேளுங்க 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 கேளுங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார், அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா கூப்பிட்டா போதும், உண்மையா கூப்பிட்டா போதும், உண்மையா மனம் திரும்பினா போதும். அவர் சமீபமாய் இருக்கிறாரே, அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறாரே, ஆசையா இருக்கிறாரே. மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா உந்தன் பிள்ளையை, மன்னிங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ரிபலகர ஷாக்கர பலகரமா. இந்த நாளிலே உண்மையாய் மனம் திரும்பின ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபை தங்குகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்தபடினாலே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையுமுக்கே செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, எங்கள் அகம்பாவங்களை, பெருமைகளை, பொய்யை, மாய்மாலங்களை விட்டுவிட கிருபை தாங்க தாங்க தாங்க. துதியும் கனமும் மகிமையுமுக்கே செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a good day.